ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். காலை வணக்கம் டு ஆல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரொமோ வந்திருக்கு. அதாவது எதிர்பார்த்தது தான். வெள்ளிக்கிழமை ஆனாலே வந்துட்டு பெஸ்ட்டில் வந்துட்டு கேப்டனுக்கு உண்டான விஷயங்கள் வரும். ஒஸ்ட்டில் வந்து ஜெயில் அனுப்பக்கூடிய விஷயங்கள் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் விஜய் பார்வதியை தாக்குவாங்கன்ற விஷயங்கள் தெரியும். திவாகரை வந்துட்டு தாக்குவாங்களா அப்படின்னு தெரியும். ஆனால் கமருதீன் விஜய் பார்வதியில் வந்து திவாகரை தாக்குவாங்கன்ற விஷயங்கள் நம்மளுக்கு எல்லாமே தெரியும், சரிங்களா? ஆனால் கமருதீனை தாக்குவாங்களான்றது தான் ஒரு ட்விஸ்ட்டு. கமருதீன் தாக்கணும். ஏன்னா நம்ம அதாவது வெண்ணை வெட்டி வீராசாமின்னு சொல்லிட்டு ஒரு சில பேரை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் நினச்சிக்கிட்டு அதுவும் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறது கிடையாது. தன்னை விட வலியவர் கிட்ட கிடையாது, மெலியவர் யாராலெல்லாம் வந்துட்டு நம்மளை பீட் பண்ண முடியாதோ அவங்கக்கிட்ட போய் தன்னோட வீரத்தை காமிக்கிற மாதிரி இந்த கமருதீன் வந்து பண்ணிட்டு இருக்காது. ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம். அதுவும் வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப அவ்வளோ மோசமாக இருக்குது. இங்கே வந்துட்டு சொல்கிறார் பிக் பாஸ், 2 சிறப்பாக பங்கெடுத்து கொள்ளாத 2 ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸை சொல்லுங்கள் அப்படின் போது கனி வந்துட்டு பார்வதியை வந்து சொல்கிறாங்க, இந்த வாரம் முழுக்க பிரச்சனைகள் மட்டும்தான் பண்ணாங்கன்னு. ஒரு விதத்தில் கரெக்டு தான். ஆனால் நீங்கள் இவங்களோட பிரச்சனைகள் மட்டுமே கவனிச்சிங்களே, ஆதரை என்ன பண்ணாங்க, எஃப்ஜே என்ன பண்ணாப்புல, இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து திவாகர் வந்துட்டு கானா உணர்த்து வந்துட்டு பண்ண பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்புல. ஏன்னா திவாகரை தான் குறி வச்சு வினோத் வந்துட்டு ரொம்ப கடுமையாக தாக்குறாரு. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, ரொம்ப ஓவராக வந்துட்டு அவரை வந்துட்டு அசிங்கப்படுத்துறாரு, அவமானப்படுத்துறாரு. கிடைக்கிற கேப்லலாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு. நைட்டு ஒரு மரத்துக்கு சேலை கட்டினா கூட நீ வந்துட்டு அதை வந்து பண்ணுவியா அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலம். அதெல்லாம் என்னத்தை சொல்கிறேன்னு தெரியல. அதுக்கப்புறம் வியானா வந்துட்டு கமருதீனை தாக்குறாங்க, கொஞ்சம் வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு. கமருதீன் வந்துட்டு இதை ஒரு கன்சர்னுக்காக சொல்கிறேன் அப்படின்ட்டு அது தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஒரு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அடுத்தவங்களை எவ்வளோ கீழ்த்தரமாக பேச முடியுமோ அதை அந்த கதை சொல்கிறேன் டாஸ்க்லேயே நம்ம பார்த்துருப்போம். அதை வந்து ஆரம்பிக்கிறார். திவாகர் வந்து பிடிக்கலன்றதுக்காக தப்பான இன்ஃபர்மேஷன் சொல்லாத அப்படின்போது அந்த பக்கம் வந்து எகுறாங்க. யார்? விஜய் பார்வதி. நேற்று காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட விஜய் பார்வதி நைட்டு வந்துட்டு சுபிக்ஷா வந்து காயின் கொடுக்காத ஒரு காண்டில் இவரையும் அசிங்கமாக வன்மையாக பேசிட்டு அதை வந்துட்டு கமருதீனையும் தூண்டுதல் பண்ணி விட்டு கமருதீனும் சண்டை போட ஆரம்பித்து இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, துரோகியாக மாறுறாங்க. இதனால தான் வந்துட்டு விஜய் பார்வதியை வந்துட்டு யாராலையும் நம்ப முடியல. விஜய் பார்வதி வந்துட்டு கண்டென்ட் கொடுக்குறாங்க, எல்லாமே ஓகே, நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க, ஓகே. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயங்கள். உங்களுக்கு ஒருத்தவங்க பண்ணால் அவங்க நல்லவங்க, பண்ணலன்னா துரோகியாக நடந்துப்பீங்களா? ஏன்னா நேற்று என்ன சொன்னாங்கன்னா, அண்ணன் உனக்குன்னா எனக்கு நீ இந்த டாஸ்க் முடிஞ்சவொடனே நீ அப்படி தான் பண்ணணும் அப்படின்னாங்க. அவர் சொன்னதுக்கப்புறமா அவர் அப்படி தான் பண்ணார், சரிங்களா? அதே மாதிரி சுபிக்ஷாக்கு நீ பண்ணு, ரம்யா நம்ப முடியாதுன்னு சொன்னதுனால அவரும் அதை தான் பண்ணார், சரிங்களா? அப்புறமா சுபிக்ஷா வந்துட்டு கொடுக்கலன்ற ஒரு காரணத்துக்காக இங்கே வந்துட்டு கமருதீன் கூட சேர்ந்து திவாகரை தாக்குறது எந்த விதத்தில் நியாயம் எனக்கு சத்தியமாக புரியல. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெயிலுக்கு யார் தகுதியான 2 ஆட்கள் என்னைய கேட்டிங்கன்னா, நிறைய பேர் பர்ஃபார்மன்ஸே பண்ணாமல் இருக்காங்க. அவங்கள 2 பேர் நீங்கள் சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.